சீனாய் மலை அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலை நடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்து முறைமையின்படி சபையாக கூடி வந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள நாமோ சுவிசேஷத்தினுடைய பிரமாணத்தின்படி சபையாக கூடி வருகிறோம். இவ்விரண்டு சபைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. நியாயப்பிரமாண சபையை விட சுவிசேஷ சபையே மேன்மையானது. பழைய ஏற்பாட்டு காலத்து சபையாகிய சீனாய் மலை உலக பிரகாரமானது, அதை தொட முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்து சபையோ சீயோன் மலையிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, இது ஆவிக்குரியது. பழைய ஏற்பாட்டு காலத்து சபையின் காலம் இருளின் காலம். சீனாய் மலையிலே அக்கினி பற்றி எரிந்தது. அங்கு மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகியவை காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்து சபையின் காலம் வெளிச்சத்தின் காலம். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒளியாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறார். இக்காலத்தில் தேவனை பற்றிய சத்தியம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்து சபை இருளில் இருந்ததினால் தேவனை பற்றிய சத்தியம் அவர்களுக்கு நிழலாகவே இருந்தது. பழைய ஏற்பாட்டு சபையின் காலம் பயமும் நடுக்கமும் மிகுந்த காலம். யூதர்களினால் அந்த நடுக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சீனாய் மலையிலே எக்கால முழக்கம் உண்டாயிற்று, வார்த்தைகளுடைய சத்தம் உண்டாயிற்று. ஜனங்கள் அந்த முழக்கத்தை கேட்டு பயந்தார்கள். அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஒருவரும் அந்த சத்தத்தினிடத்திற்கு வந்து சேரவில்லை. அங்கு வருவதற்கு பயந்தார்கள். மோசேயும் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து நடுங்கினார். சுவிசேஷத்தின் காலமோ மென்மையான காலம், அன்பு நிறைந்த காலம். நம்மை போன்ற பலவினருக்கு சுவிசேஷத்தின் காலமே ஏற்ற காலம். சீனாய் மலையில் எல்லோரும் வருவதற்கு அனுமதி இல்லை. ஒரு சிலர் மாத்திரமே அனுமதிக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டு சபையின் காலம் ஒரு வரையறைக்கு உட்பட்ட காலமாக இருந்தது. ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு சாக வேண்டும் அல்லது அது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும். இந்த கட்டளையை யூதர்களால் சகிக்க முடியவில்லை. சீனாய் மலைக்கு போவதற்கே பயந்தார்கள். மோசே கூட நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. சுவிசேஷத்தின் காலமோ விஸ்தாரமான காலம், வரையறை இல்லாத தாராளமான காலம். கர்த்தருடைய கிருபாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லோருமே தைரியமாக கிட்டிச் சேரலாம். கிருபாசனத்திற்கு முன்பாக நாம் பயந்து நடுங்க வேண்டியதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்து சபையை தேவனுடைய நீதி ஆளுகை செய்தது. புதிய ஏற்பாட்டு காலத்து சபையை கிறிஸ்துவின் கிருபை ஆளுகை செய்கிறது. சீனாய் மலையை பற்றிய காரியங்கள். தொடக்கூடாது, அக்கினி பற்றி எரிகிறது, மந்தாரம் நிறைந்தது, இருள் நிறைந்தது, பெருங்காற்று நிறைந்தது, எக்கால முழக்கம் நிறைந்தது, தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்தது. சீனாய் மலையை பற்றி கூறப்பட்ட கட்டளைகளை இஸ்ரவேலர்கள் சகிக்க மாட்டாதிருந்தார்கள். சீனாய் மலையை யார் தொட்டாலும் அவர்கள் சாக வேண்டும். சீனாய் மலையை பற்றிய காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்தது.